Praise the Lord. Welcome to Mana Today channel. So happy Sunday. இன்றைக்கி நம்ம தேவன் கொடுக்குற வசனங்கள் என்னென்னு பார்ப்போம். எல்லோரும் சங்கீதம் 34 திருப்பி வைத்துக்கொள்வோம். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஸோ சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கிறார், நாம் அனைவரும் எல்லாருமே தேவனை எப்பவுமே அவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். எந்த விஷயத்துலையாவது நம்முடைய தாளங்களுக்கு பயன்படுத்தியாவது, அப்படி இல்லைன்னா நம்முடைய ஜபத்தின் மூலியமாகவோ, இல்லை நம்முடைய நன்மை செய்கிற காரியங்கள் மூலியமாகவோ, எல்லா விதத்துலையும் நம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நம்ம எப்பயுமே இருக்கணும். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்தணும். எடுத்துக்காட்டாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்முடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய குழந்தைங்களாகட்டும், இல்லை எல்லாரோடையுமே சேர்ந்து நம்ம கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம எப்பயுமே இருக்கணும். ஸோ அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கிறதுனால தான் நம்ம உயர்த்துகிறோம், அப்படி இல்லை நம்ம ஜெபிக்கிறதுனால தான், நம்ம ஆலயத்துக்கு வந்ததுனால தான் நம்ம உயர்த்துகிறோம். அதையும் தாண்டி நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமம் எப்படியாக உயர்த்தப்படுகிறது, அதை நம்ம அறிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். கர்த்தர் நம்மை எப்பொழுதுமே எல்லா வித தீங்குகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாக அவர் எப்பயுமே இருக்கார். நம்ம செய்யக்கூடியதெல்லாம் ஒன்று தான். கர்த்தரை நம்ம எப்பயுமே அவரை நோக்கி பார்த்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்தில் நம்ம வேண்டும் பொழுது நம்முடைய முகங்கள் எப்பொழுதுமே வெட்கப்பட்டே போவதில்லை. அதாவது நம்ம எவ்வளோ தான் இன்னல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்தாலும், எவ்வளோ தான் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ தான் நமக்கு கண்ணீர், போராட்டம், இல்லை கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், கர்த்தர் நமக்கு சொல்கின்ற ரொம்ப தெளிவான வார்த்தை என்னென்னா, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஒரு வசனம் நமக்கு இன்றைக்கு போதுமானதாக இருக்கும் நான் நம்புகிறேன். This poor man cried and the Lord heard him and saved him out of his troubles, out of all his troubles. அதை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். எல்லா இடுக்கண்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்போது அவர் உண்மையாகவே நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நமக்கு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விலக்கி நம்மளை எல்லா வித இடுக்கண்களிலிருந்து விலக்கி வசனத்தின் பிரகாரம் நம்மளை நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணுறாரு? நம்மை பாதுகாக்கிறதுக்காகவே கர்த்தர் நமக்கு அவருடைய தூதர்களை நம்ம இடத்துல அனுப்புகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தை நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். நிறைய நேரங்களில் நம்ம வேத பகுதிகள் தியானிக்கும் போது, இல்லைன்னா நம்முடைய ஆலயத்தில் ஏதாவது மெசேஜில் நம்ம இந்த வசனத்தை ஈவன் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல்லையோ இல்லை சண்டே கிளாஸ்லேயோ நம்ம நிறைய இதை கேட்டிருக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது இந்த ஒரு வசனம் நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கணும். ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good, blessed is the man that trusteth in him. ஸோ
கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய பாதையில் நம்ம நடக்கும்போது, அவர் நம்மை வழிநடத்துகிற அந்த விதத்தை நம்ம ஆவிக்குரிய ரீதியாக நம்ம உணரும்போது, உண்மையாகவே கர்த்தர் நல்லவர் என்பதை நம்மால் உணர முடியும். கடவுள் என்னை எவ்வளோ கஷ்டத்துலேருந்து என்னை விலக்கி பாதுகாத்துட்ருக்காருயா, எவ்வளோ கஷ்டத்துலேருந்து என்னை விலக்கி எவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார், நான் எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் கூட என்னை நல்ல விதமாக கடவுள் என்னை நடத்துகிறாரு அப்படிங்கிறதே நம்மளால் ஒரு சில நேரங்களில் உண்மையாகவே நாம் கடவுளோடு ஒருமித்து நாம் வாசம் பண்ணும்போது, கடவுளோடு நம்ம நடக்கும் பொழுது உண்மையாகவே அந்த ருசி பார்ப்பது என்பது நமக்கு தெளிவாக புரியும். அதுக்கு நம்ம கடவுளுடைய அந்த அனுகிரகத்திலேயே நம்ம வாழணும். கடவுளோடு கூட நம்ம இணைஞ்சி கடவுளோடு கூட பயணிக்கணும். நம்முடைய பயணமானது கடவுளோடு மட்டுமே இருக்கணும். உலக காரியங்கள் இல்லாமல் எல்லா விதமான காரியங்கள் எல்லாத்தையும் தூரம் தூக்கி போட்டு, கடவுளே எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நான் உங்களுடைய பாதையில் மட்டும்தான் நான் நடப்பேன், நான் உமக்கு உண்மையாக நாங்கள் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய பாதையில் நம்ம ஆவிக்கிற நம்முடைய சரீரத்திலேயோ நம்முடைய உள்ளத்திலோ நம்ம கர்த்தரை நம்ம உண்மையாக நேசித்து அவருடைய பாதையில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அதை நம்மளால் ருசித்து பார்க்க முடியும். அந்த வாழ்க்கை உண்மையாகவே நமக்கு நல்லதாக அமையும். ஸோ கடைசியாக தேவன் சொல்கிற வார்த்தை, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நம்ம அவருக்கு செவி கொடுத்து அவருடைய பாதையில் நம்ம நடந்து அவருக்காக நம்ம ஓடணும், அவருடைய மகிமைக்காக நம்ம வாழணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருப்பதினால ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு தவறாமல் போகணும். ஆலயத்துடைய எல்லா வித காரியங்களும் நம்ம பங்கு பெற்று கர்த்தருக்கு மகிமையை நம்ம கொண்டு செலுத்தணும். கர்த்தரை நம்ம எல்லா விதத்திலையும் மகிமைப்படுத்தணும். நம்ம ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தணும். சரிங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.